உட்கட்டமைப்புன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணது நான் தான் நினைக்கிறேன். உட்கட்டமைப்பு இல்லை. இவர்கள்ட்ட இல்லைன்றது. அந்த உட்கட்டமைப்புக்கு பதில் சொன்னாங்க. உட்கட்டமைப்புன்னா என்ன தெரியுமா? தலைவர் வந்துக்கிறார் பாரு. ரோட் ஷோல இவ்வளோ ஜனங்க வராங்க பாரு. அதான் உட்கட்டமைப்புன்னு அன்னைக்கு ஒரு பெரிய விளக்கம்லாம் குடுத்தாரு. இந்த அவர் சொன்னார்ல, நீட்டுக்கு ரகசியம் எனக்கு தெரியும். என்ன ரகசியம்பா? அத எதிர்த்து போராடுறது தான் நீட் ரகசியம் அப்படின்னார்ல. அந்த மாரி உட்கட்டமைப்புன்னா என்ன? தலைவர் வராரு பாரு. அதான் உட்கட்டமைப்புன்னாப்புல. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்களுக்கு எந்த வித இதுவும் இல்லைன்றத பதிவு பண்ணணும். இன்னை வரைக்கும் இல்ல. மாவட்ட செயலாளர்கள் தாண்டி எந்த நியமனமும் இல்ல. இவர்கள்ட்ட ஒரு கட்சிக்கான ஒரு இதுவே அனுபவம் இல்ல. வாய்ந்த அரசியல் தலைவர்கள் யாரும் கூட தேடிட்டு இல்லைன்னு இருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. தேடிட்டு இருக்காங்களா? எப்படி? அனுபவமா இருந்தா? நீங்க தான் சொல்லியிருந்தீங்க. அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர்கள் யாரும் அவங்க வந்து கூட இல்ல. இவங்க நீங்க எல்லாமே எனக்கு பிரஷரா தான் எடுத்து இருக்காங்க. எடுத்து குடுக்குறீங்களா? பரவால்ல. அப்ப இல்ல இந்த நீங்க சைடு ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்களே சார். அதனால நான் வரதில்ல. இல்ல. அது ஒண்ணு. சரி கூட்டணி பேச்சுவார்த்தையாவது ஏதாவது பண்ணுவீங்கன்னு பார்த்தா, அங்க போய்க்கிட்டு அவர்கிட்ட ஏதாவது வம்பு இழுத்து 2 1/2 வருஷம் நானு 117 சீட்டுன்னோனே, ரைட் தம்பி பார்க்கலாம் தம்பின்னோனே, இங்க வந்துட்டு நம்ம தான் பெரிய ஆளு, நம்ம தான் இழுத்தோம்னா டக்குன்னு அந்த கூட்டணி அங்க அமைஞ்சிடுச்சு. இப்போ உட்காந்து ஐய்யய்யோ! போச்சே விட்டுட்டோமேன்ற மனநிலையில இப்ப இருக்கிறாங்க. இல்ல லேட்டஸ்ட். ரீசெண்டா ஒண்ணு படிச்சேன் சார்.